நமசிவாய. அதாவது அந்த பணம் அப்படின்றத நம்ம வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதமாக என்னென்னமோ மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ணுறோம், ரிச்சுவல்ஸ் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம். ஆனால் பணம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு தடையாகவே தான் இருக்குது. கண்டினியூஸாக வரும்போதே சில பேருக்கெல்லாம் பயமாக இருக்கும். நமக்கு எப்போ இது நிற்கும்னே தெரியலையே, இது திடீர்னு ஏதாவது ஒரு சரிவை சந்தித்து விடுவோமோ. அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வெச்ச நகையை எடுக்க முடியலை. அதே போல் நமக்கு பணம் வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி கொடுத்துறேன் நாளைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்கிறது. நிறைய பேர் வந்து நம்ம பணத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம், கடைசி நேரத்தில் தடையாவது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதற்கு வெகு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நம்ம நீக்க போகிறோம். இது நம்ம எப்போ செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா 3 வாரம், ஒரு மாதத்தில் ஒரு 3 வாரம் செய்யணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் இதில் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. அப்படி ஏதாவது மீறி எங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது இதன் காரணமாக இருக்காது. அதாவது இந்த ஒரு சூஷ்மமான தடைகள் அல்லது திருஷ்டி, நம்மளை வந்து யாராவது ஒருத்தங்க வந்து வேண்டாம்னு இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஏதாவது லட்சுமி கெட்டு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனாலெல்லாம் இருக்காது. அது எல்லாமே விளக்கக்கூடிய ஒரு முறையாக இந்த ஒரு விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வித தடைகளை முதல்ல நீக்கும். நீங்கள் வந்து நமக்கு பணம் ரீதியான தடைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறையாக இருக்கும். படிகார கல் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, இது 2 மட்டும் இருந்தால் போதும். சனிக்கிழமை அன்று இரவு நேரத்திலே இதை செய்ய வேண்டியது. சனிக்கிழமை அன்று இரவு நேரமாக பார்த்துக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கைகள் கால்கள் முகம்லாம் நல்லா அலமின்ட்டு கையில் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் ஹெட்டில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துக்கணும். அது மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பூஜையோ வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மொபைல்லாம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், ஏதாவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், அது ஓகே, அது தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்ஸ் எதுவும் பண்ணாத மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கடைசியாக இருக்கணும். கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய, உங்களுக்கு நீங்கள் படுத்துக்கிறதுக்கு முன்னால் செய்யக்கூடியது சனிக்கிழமை நேரமாக இருக்கணும். படிகார கல் அப்படிங்கிறது பெரிய கல்லெல்லாம் எடுத்துக்காதீங்க. சின்ன குட்டியான கல் எடுத்து சுற்றியில் வச்சு கொஞ்சம் தட்டிக்கோங்க. இப்போ ஆளும் பவுடர்னே வருது உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு அமேசான் இந்த மாதிரியான எல்லா ஆன்லைன் ஷாப்ஸ்லையுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரியான பொடியாக இருக்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஓரளவுக்கு பொடியாக இருக்கிறத எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு க்ளோவ் கையில் வச்சுக்கோங்க. இதை கையில் வைத்துக்கொண்டு ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு நாம் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எந்தெந்த இடத்திலே நாம் வீட்டில் இதை தொட வேண்டும் அப்படின்னு இருக்குது, அதில் வச்சு தொட்டுட்டு நாம் ஒரு காரியம் பண்ணணும். அதற்கு முன்னால் இந்த ஒரு நாள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் இதை பார்க்குறீங்க. சனிக்கிழமையே நீங்கள் இதை செய்கிறதுனாலும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்று இரவுடன் ஃபார்ச்சுனா கோர்ஸ், இந்த ஃபார்ச்சுனா கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ரோம பணதேவதை, பணக்கடவுள். பணம் அப்படின்றது மட்டுமல்லாமல் எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு தேவதை. இந்த அதிர்ஷ்ட தேவதைக்குண்டான ஒரு ஜூம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது திரையில் வரும் அந்த எண். இன்றைக்கோட க்ளோஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க, எடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், யூஆர் இன்ட்ரெஸ்டட்னு டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இஷ்டம் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் கோர்ஸு, ஜூம் ஒரு 2 hours இருக்கும். சனிக்கிழமையே நடக்குது. தட் இஸ் 25ஆம் தேதி நடக்கக்கூடியது. உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஜூம் இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே ஸ்டோர்லாம் போய் பண்ணுறீங்க, அது மாதிரியான விஷயமாக பண்ணி வைத்துக்கொள்ளலாம். விருப்பம் இருப்பவர்கள் நாளையுடன் இது பண்ணிவிடுங்க. சாட்டர்டே அன்றைக்கி இது கேட்டாலும் கிடைக்காது. அதே போல் இது 1 டைம் கோர்ஸ். இது வந்து நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக அப்பப்போ நினைக்கும் போதெல்லாம் எடுக்கிற மாட்டோம். அதனால் அந்த ஒரு விஷயமாக இது ரொம்ப காலங்களாக பெண்டிங். நான் பண்ணுறேனே ஒரு 8 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், பண்ண முடியலை. ஸோ இப்பொழுது தான் அதற்குண்டான ஒரு நேரம் வந்திருக்கிறது. எல்லா விதத்திலையும் நம்மளுடைய செல்வ நிலையையும் அதிர்ஷ்டத்தையும் வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிறது, வேண்டிய நபரை வந்து நம் வசம் சொல்படி கேட்க வைப்பது அப்படின்ற மாதிரி பல்வேறு விதங்களை இதை வந்து யூஸ் பண்ணலாம். அவங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ, என்னென்ன நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிறீங்களோ அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை கையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுத்தது இந்த படிகாரக்கல்லை வச்சு என்ன பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். அந்த ஃபார்ச்சுனா கோர்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த படிகாரக்கல்லையும் ஒரு கிராம்பையும் கையில் வச்சுக்கிறீங்க இல்லையா, வச்சுட்டு சர்வ பாதா நாசய சர்வ பாதா நாசய பாதான்னு சொல்லக்கூடாது, பால பாதா சர்வ பாதா நாசய அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்லேயுமே இருக்கக்கூடிய கார்னர்ஸில் டச் பண்ணிவிடுங்க. ஒரு கார்னருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் நமக்கு 4 கார்னர் தானே இருக்கும். இந்த 4 கார்னரில் மிட் ஆஃப் தி கார்னரில் நீங்கள் வந்து நல்லா வச்சு அழுத்திட்டு ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் வந்து ஒரு 10 தடவை ஒரு மந்திரம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 தடவையோ 12 தடவையோ சொல்கிறீங்க. ஒரு கவுண்டிங் கிடையாது. நமக்கு எவ்வளவு இன்டென்ட்டாக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். சர்வவாதா நாசே சர்வவாதா நாசே சர்வவாதா நாசே ஒரு 10 தடவை சொல்லிவிட்டு திரும்ப அடுத்ததில் அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு 2 கார்னர் இதாகிடும் இல்லையா. நீங்கள் மிட் ஆஃப் த கார்னரில் வைக்கும்போது, இப்படி 4 கார்னரில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட திக்குகளும் ஒரு ரூமில் நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். அடுத்தது இதே மாதிரி எல்லா ரூம்லேயும் போய் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு
உங்களோட கேஷ் பாக்ஸு, வேலெட்டு, ஜுவல் பாக்ஸு, ப்ராப்பர்ட்டி, பீரோ, இதில் எல்லாத்தையும் எங்கெல்லாம் பணம் நமக்கு அதிகமாக இருக்கிறதோ அது மாதிரியான இடத்துல எல்லாத்தையும் வச்சு பண்ணுறீங்க. கிச்சனில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யாமல் விட்டுறாதீங்க. டாய்லெட்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. டாய்லெட்டில் நம்ம வந்து கடைசியாக ஒரு விஷயம் செய்யணும், அதோட சரி. இது வந்து நீங்கள் இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்துலையும் சர்வபாதானாசேனாசே சொல்லிவிட்டு நீங்கள் இதை கையில் வைத்து கொண்டு விட்டு நேராக எடுத்துக்கொண்டு போய்ட்டு இது முடிஞ்சோடனே உங்களுக்கு தெரியும். இது இத்தனையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் நின்று மூச்சை சீராக்கி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு மூச்சை சீராக்கி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு, உங்கள் உடலை விட்டு, உங்களுடைய வீட்டை விட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். வாச கதவை இது செஞ்சு முடித்தோன்னே திறந்து வச்சுருங்க. எல்லாம் முடியறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆரம்பத்திலேயே நம்மளுடைய இது இருக்குல்ல, வாசக்கதவு தலைவாசல், அதில் செஞ்சிடணும். தலைவாசல் மேலே கையை வச்சு சர்வபாதானாசேனாசே எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு தான் உள்ளே போய் பண்ணணும். அது திறந்தே வச்சுருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் நேராக டாய்லெட்டுக்கு போகிறீங்க. டாய்லெட்டுக்கு போய்ட்டு டாய்லெட்டை திறந்து அதை உள்ளே போட்டுட்டு, இந்தியனாக இருந்தாலும் சரி வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி, அது போட்டுட்டு, நமக்கு இந்தியனாக தான் திறக்கவே வேண்டாமே, அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு நல்லா ஃப்ளஷ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளஷ் பண்ணிவிட்டு கைகளை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ஏதாவது கிளென்சர் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கால்களை அலம்பிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் வாட்டர் எடுத்து தலையில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. முகத்தை ஃபுல்லாக கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வந்துடலாம். இந்த ஒரு நேரம் முடிந்ததுக்கப்புறம் முடிந்தால் ஒரு 5 நிமிஷம் ஒரு விளக்கு எரியறது. நம்ம வீட்டில் வந்து சுவாமி விளக்கை ஒரு 5 நிமிஷம் எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர வைக்க முடிஞ்சதுன்னா பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். மேண்டேட்ரின்னு இல்லை. இது பண்ணுறதுங்கிறது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடுத்து நம்மளுடைய தெய்வ சக்தி வளருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக உங்களுக்கு சிம்பாலிக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் பயங்கரமான எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். இதே முறையை கொண்டு பல்வேறு விதமாக இந்த செய்வினை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இருக்குமாங்க. அது ரொம்ப காலமாக அதே வீரியத்தோடு இருக்காது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லியே ஏமாத்துறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க போகிறவங்க கிட்ட இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது, உங்களுக்கு 8 வருஷமாக செஞ்சுருக்காங்க, 10 வருஷமாக செஞ்சுருக்காங்கலாம் சொல்லி அவங்கள வந்து மண்டை கழிவிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இதை செஞ்சாலே சரியாக போய்டும் இந்த மாதிரியான விஷயமாக. பட் அதை வந்து அவங்க மனுஷங்க மேலே பிரயோஜனப்படணும். மனுஷங்களுக்கு நம்ம வந்து அஷ்ட மூளை இல்லை இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கள தலையை சுற்றணும். அவங்களோட ஆன்டி கிளாக் வைஸ் அவங்களோட தலையை சுற்றிட்டு இதே மாதிரி போட்டுட்டு பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் கன்சிக்யூட்டிவாக நம்ம 8 வாரம் 9 வாரம் செய்ய வேண்டியிருக்கும். லைஃப் லாங் அவங்களுக்கு வராத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது வந்து காபந்து பண்ணும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். செய்து பலனடையுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறதை என்னிடம் பார்த்துக்கொள்ளுங்க. நமசிவாய.